வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ ஆமாங்க த 90s கிட்ஸ் ஞாபகங்கள். என்னதான் நமக்கு எருமகடா வயசானாலும் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே இன்னும் சின்ன பசங்க தாங்க. இந்த சின்ன பசங்களோட சின்ன வயசு ஞாபகங்களை கொண்டு வர்றது தான் இந்த வீடியோ. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. சின்ன வயசுல நம்ம என்னடா பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது முதல்ல ஞாபகம் அந்த விஷயம் வீடியோ கேம்ஸ். ஆமாங்க, குவார்டர்லி ஹாஃப்வேலி ஆனுவலியோட மட்டும் நம்ம கையில கிடைக்கிற அந்த வீடியோ கேம்ஸ் மீதி நாள்லாம் பறந்த மேல ஜாலியா தூங்கின்னு இருக்கும். கடைசி எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போற அந்த நாள் வீடியோ கேம்ஸை நம்ம கையாலே எடுத்து அடாப்டர், ஜாய்ஸ்டிக்கு, கேசட் எல்லாத்தையும் சொருவி ஆன் பண்றப்போ இருந்த அந்த சந்தோஷம் இப்போ எவ்வளோ கொடுத்தாலும் கிடைக்காதுங்க. வீடியோ கேம்ஸ் ஆன் பண்ணதும் முதல்ல விளையாடுற கேம் ஆமாம், சூப்பர் மாரியோ. கேம் ஸ்டார்ட் ஆனதும் கொடி பிடிக்கிற அவசரத்தில் BLTன்னு குடுகுன்னு ஓடி போயிட்டு முதல்ல வர தலையிலே டமால்னு அவுட் ஆகிடுவோம். அவுட் ஆன அவமானத்தில் மறுபடியும் ரீசெட் பட்டன் அழுத்திட்டு முதல்ல இருந்து சூப்பர் மாரியோ, கான்ட்ரா, அட்வென்ச்சர் ஐலாண்ட், ஐஸ் கிளைம்பர்னு எல்லா கேமையும் விளையாடி முடிச்சுட்டு என்ன விளையாடுறதுனே தெரியாமல் நம்ம உட்காந்து டக்கன்ட்டு விளையாடுன்னு இருப்போம். எல்லா கேம்ஸையும் ஆசை தீர விளையாடி முடிக்கும் போது நம்மளோட லீவு முடிஞ்சு போயிருக்கும். அப்போ வீடியோ கேம்ஸை பேக் பண்ணி நம்ம கையாலே எடுத்து பறந்த மாதிரி வைக்க சொல்லுவாங்க. அந்த வலி எப்படி தெரியுமா இருக்கும்? பாகுபலியை கட்டப்பா குத்தும் போது ஒரு வலி வலிச்சு தெரியுமா? அதை விட ஜாஸ்தியா இருக்கும். அந்த வலியெல்லாம் தாங்கிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போகும். அந்த ஸ்கூலுக்கு போறதும் ஒரு மாதிரி அது ஜாலியாக தான் இருக்கும். புது யூனிஃபார்மு, பேகு, புக்கு, ஸ்கேலு, பென்சிலு, பென்னு, ஸ்கூலே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் நம்ம கிட்ட பால் பென்னு, ஜெல் பென்னு, கிளிட்டர் பென்னு வெரைட்டி வெரைட்டியாக பென் வச்சிருந்தாலும் இந்த ஹீரோ பென் அச்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது அந்த பெண்ணு 30 ரூபா 35 ரூபாய்க்கு விற்கும். இப்போலாம் அந்த பெண்ணு எவ்வளோ விலை விற்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஹீரோ பெண்ணோட பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அதுக்கு இங்கு போகிறதுக்கு இங்கு ஃபில்லர்லாம் தேவையே கிடையாது. நேராக பாட்டில் விட்டாமா இங்கை ஃபில்லப் பண்ணாமான்னு போயிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பெண்ணில் இங்கு காலி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஓடி போய் உதவுறது யாராக இருக்கும்னா நம்மளோட ஹீரோ பெண்ணாக தான் இருக்கும். இதில் தான் ஒரு பெண்லேருந்து இன்னொரு பெண்ணுக்கு ஈஸியாக இங்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நம்மளுக்கு என்னமோ 4 பாட்டில் ரத்தம் கொடுத்த ரேஞ்சுக்கு அப்படியே பெருமையாக இருக்கும். அப்படியே ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஸ்நாக்ஸு, பூஸ்ட் அதெல்லாம் தருவாங்க. அந்த கேப்பில் தான் நம்மளுக்கு பிடிச்ச ஷோஸ் ஆனால் மாயா மச்சிந்திரா, சக்திமான, ஜீவா பென்சில்லாம் ஓடும். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு ஒரு ½ hour அம்மா கிட்ட பிச்சை எடுத்து ஸ்வாட் கேட்ஸ், டெக்ஸ்டர்ஸ் லேப், டாம் அண்ட் ஜெரி, ஸ்கூபி டூ, டிமோன் அண்ட் பும்பான்னு நம்மளுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அரைகுறையாக பார்த்துட்டு அம்மா கிட்ட செருப்படி வாங்கிட்டு ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கும் படிக்கிறதுக்கும் உட்காருவோம். நம்ம படிக்க ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம அம்மாவே பாவம் பார்த்து போதுண்டா படித்த மாதிரி நினச்சது போய் கொஞ்ச நேரம் வெளியே விளையாடிட்டு வா அப்படின்னு அவங்களே அனுப்பி வைப்பாங்க. நான் தான் நம்ம கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, பம்பரம், கில்லின்னு இருக்கிற எல்லா கேம்லையும் நம்ம பெரிய புலியாக இருந்தாலும் நைட் நேரத்தில் இது எதையுமே நம்மளால விளையாட முடியாது. நைட்டில் விளையாடுறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேம் ஒன்று இருக்குது. இந்த காலத்து பசங்கள்லாம் உட்காந்து நைட்டு பூரா பப்ஜி விளையாடுறாங்க. ஆனால் நாங்கள் விளையாடுனது கண்ணாமூச்சி. ஒன்றா சேர்ந்த 7 பேரும் சாவுத்திரி போட்டு அதில் ஒரு கேச்சரை செலக்ட் பண்ணி அவனை 100 வரைக்கும் எண்ண விடுவோம். எல்லாருமே ஓடி போய் ஒழிஞ்சுக்கும். ஆனால் ஒரு நாய் மட்டும் ஒழியாது, என்றவன் பின்னாடியே நின்று இருக்கும். 100 எண்ணி முடிச்சு திரும்பும்போது அவன் மூஞ்சிலேயே டமால்னு டப்பா அடிப்பான். அதெல்லாம் கிடையாதுடா, முதல்ல டப்பா அடிக்கிறேன் அவுட்டுன்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளேயே நாங்கள் கேவலமான ரூல்ஸ் எல்லாம் போட்டு கேமை முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனது அம்மா கையால் ரசம் சாப்பாடு சாப்பிட்டு பெட்ஷீட்டை போத்தின்னு படுக்கும்போது வருமே ஒரு தூக்கம். எவ்வளவு செலவு பண்ணாலும் இப்போ நம்மளுக்கு கிடைக்காது. அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா